நான் கலைத்துறைக்கு வந்து 28 வருஷம் முடிஞ்சு 29 வருஷம் ஆரம்பிக்க இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட படங்களை நடிச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் விஜய் சார், அஜித் சார், இப்படி தமிழ்ல மகேஷ் பாபு சார், சிரஞ்சீவி சார், இப்படி எல்லா நடிகளோடவும் தெலுங்குல மோகன்லால், மம்பட்டி சார், இப்படி எல்லா ஹீரோக்களோடவும் மலையாளத்தில் இப்போ லேட்டஸ்டா ரிஷப் செட்டி சார் கன்னடத்தில், இப்படி ஏகப்பட்ட ஹீரோக்கள் கூட சவுத் இந்தியா ஃபுல்லா எல்லா லாங்குவேஜும் நடிச்சிருக்கேன். இந்த 250 படத்துல பாதிக்கும் மேற்பட்ட படங்கள் புதுமுகங்கள், அறிமுகமாகிற படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். அதுல நிறைய சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிச்ச படங்கள்ல நான் நடிச்சிருக்கேன். அப்படி புதுமுகங்கள் நடிக்கிற படங்கள்ல புதுமுகமா வர ஹீரோக்கள் எல்லா கலையும், நடிப்பு, நடனம், சண்டை பயிற்சி, இப்படி சினிமாவுக்காகவே நடிப்புக்காகவே எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வர்றது வெகு சில ஹீரோக்கள் தான் சொல்லணும். அப்படி எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்த விஷால் சார் அறிமுகமான செல்லமே படத்துல ஒரு கேரக்டர்ல நான் நடிச்சிருக்கேன். அதே மாதிரி நம்ம ரோஜா கூட்டம் படத்துல ஸ்ரீகாந்த் சாரோட டக்குன்னு பிளாங்க் ஆகிடுச்சு. ஸ்ரீகாந்த் சார் அறிமுகமான ரோஜா கூட்டம் படத்துல நான் நடிச்சிருக்கேன். அதே போலதான் நம்ம அசோக் சார் நடிச்ச முருகா படத்திலயும் நான் நடிச்சிருந்தேன். அப்போத்துல இருந்து நான் யோசிச்சிருப்பேன், ஏன்னா எல்லா திறமையும் இருந்தும் இன்னும் இந்த ஒரு இடத்துக்கு அடையிலேயே, ஏன் ஒரு பெரிய இடத்துக்கு அடையிலேயே சொல்லிட்டு பல முறை நான் யோசிச்சிருக்கேன். ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன். இங்க இருக்கவங்க எல்லாம் சொன்ன மாதிரி எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுற அளவுக்கு ஒரு ஹீரோ எனக்கு தெரியும் அப்படின்னா அது அசோக் சார் மட்டும்தான். ஏன்னா நான் நிறைய ஹீரோக்கள் கூட நடிச்சிருந்தாலும் நான் எல்லாரும் கூடவும் போன்ல பேசுற அளவுக்குலாம் நான் ஒரு ஆர்டிஸ்டா நான் இன்னும் வளரல. அப்படியே வளர்ந்தாலும் அவங்களோட பேசுற அளவுக்கு நம்ம ஈக்குவலான ஒரு இடத்த அடையல அப்படின்னு நினைப்பேன் நானு. பட் நான் ஒரு சின்ன ஆர்டிஸ்டா முருகன் படத்துல அவரோட நான் நடிச்சு இருக்கும்போது அப்போ எப்படி பழனாரோ அதே போலதான் இப்போவும் எப்போ நம்ம கூப்பிட்டாலும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் இம்மிடியட்டா வந்து கலந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை கௌரவிப்பாரு. இப்படி இந்த படம் பார்த்த பிறகு இந்த படத்தோட ட்ரெய்லர் நேத்தே ஈகோ ராமன் அப்படிங்கிற திரைப்படத்தை போறதுக்கு முன்னாடி இதோட காட்சிகள்லாம் போட்டாங்க, ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் போட்டாங்க. நேத்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, நம்ம முருகா அசோக் சார் இந்த படத்தின் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி இடத்தை அடைவார் என்ற நம்பிக்கை நேத்தே பார்க்கும்போது தோணுச்சு. நிச்சயமா இந்த படத்தோட தயாரிப்பாளர், டைரக்டர், இதுல நடிச்ச ஒவ்வொருத்தருமே நம்ம சாய் கோபி சார், அவரோட நான் பொங்கி எழுமோனகிற படத்துல எனக்கு மச்சானா அவ்வளவு அற்புதமா நடிச்சிருந்தாரு. சிறிய காட்சி இருந்தாலும் இந்த படத்துல நான் ட்ரெய்லர்ல பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. சரி, நம்ம நண்பர் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணிருக்காரு போலுக்கு இதுல அப்படின்னு. அதே மாதிரி நம்ம மிரட்டல் செல்வா மாஸ்டர், அவருடைய டைரக்ஷன்ல அவர் ஃபைட் மாஸ்டர் அவர் பண்ண படம் கங்கணம் அப்படிங்கிற திரைப்படத்துல ஒரு முக்கிய வில்லனா நடிச்சிருந்தேன். மிரட்டி விட்டு இருந்தாரு. அதே போல இதுல இந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது இது சிறு படம் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான படமா தான் இருக்கு. பாடல்களாகட்டும், காட்சிகளாகட்டும், இந்த மாடை வச்சு பண்றது எவ்வளவு சிரமமான விஷயம். அந்த சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காங்க. நிச்சயமா இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா, ஒரு அடையாளமா அமையும் நான் நம்புறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். வாழ்த்துக்கள்.